அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, அற்புதமான ஒரு நாள் 22/8/2024 ஆவணி 6 வியாழக்கிழமை அன்று மகா சங்கடகர சதுர்த்தி நன்னாள், வாஸ்து நாளாகவும் வருகின்றது. உங்கள் குடும்பத்தில் வாஸ்து தோஷத்தால் நிம்மதி இல்லாமல் இருக்கீங்களா? அல்லது அடிக்கடி வாடகை வீடு மாறும் துன்பத்தில் இருக்கீங்களா? சொந்த வீடே அமைய மாட்டேங்குதா? வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, அந்த வீடு கட்டும் பணி சரிவர நடக்காமல் ஏதேனும் ஒரு காரிய தடை அல்லது பணம் உடையால் அந்த வீடு கட்டும் பணி தாமதப்படுதா? நான் இப்போ சொல்கிற ஒரு சின்ன சூட்சமத்தை செஞ்சிங்கன்னா வாஸ்து தோஷம் தான் சரியாயிடும். சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமையும், எல்லா காரிய தடை நீங்கும். 36 நிமிஷத்தில் 111 முறை நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை அன்னைக்கு சொல்லணும். மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால், சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அற்புதமான அறிவிப்பு. வருகின்ற விநாயகர் சதுர்த்தி தவற விட்டுறாதீங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று நமது அறக்கட்டளையின் சார்பாக வாட்ஸ்அப் மூலமாக ஒரு அற்புதமான உபாசனை வழங்க போகிறேன். ஸ்ரீ தோரண கணபதி ஸ்ரீசக்கர உபாசனை. உங்களது எல்லா விதமான பண நெருக்கடிகளையும் தீர்க்கும் அற்புதமான கணபதி. இந்த கணபதியை எப்படி வணங்க வேண்டும், இந்த கணபதியோட மூல மந்திரம் என்ன, ஸ்ரீசக்கரத்தில் எவ்வாறு ஆவாகனம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற எல்லா ரகசியத்தையும் 11 பாடமாக சொல்லித்தர இருக்கின்றேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களது பதிவை உறுதி செய்து கொள்ளுங்கள். 22/8 அன்னைக்கு வாஸ்து நாள்னு சொன்னலைங்களா? வாஸ்து நேரம் காலை 7:23 7:59. வாஸ்து நேரத்தில் வாஸ்து செய்கிறவங்க இந்த நேரத்தில் வாஸ்து செஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து வழிகாட்டிகிட்டு இருக்கோம். வாஸ்து நேரத்தில் தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லி, அந்த தீபம் ஏற்றும் பழக்கம் இருக்கிறவங்க அந்த தீபத்தை அந்த நேரத்தில் ஏற்றிக்கொள்ளுங்கள். இந்த ஆடியோவின் மூலம் சொல்லக்கூடிய சூட்சமம் ஹர ஹர மகாதேவாய, ஹர ஹர மகாதேவாய, ஹர ஹர மகாதேவாய என்ற இந்த மந்திரத்தை 7:23 அன்று காலை 7:23 பூஜை அறையில் அல்லது ஏதேனும் ஒரு அமைதியான இடத்தில் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து கண்களை மூடி சொல்ல ஆரம்பிக்கணும். 7:59 அதாவது 36 நிமிடத்தில் 111 முறை சொல்லி முடிச்சிடும். நிதானமாகவே சொல்லுங்கள், ரொம்ப வேகமாக சொல்ல வேண்டியதில்லை. 111 முறை சுலபமாக சொல்லிடலாம். ஹர ஹர மகாதேவாய என்று அந்த நேரத்தில் நீங்கள் 111 முறை சொல்லிவிட்டால் ஈசன் அருளால், வாஸ்து புருஷன் அருளால் நிச்சயமாக உங்களது வாஸ்து தோஷங்கள் நீங்கி சொந்த வீடு கனவு நனவாகும். உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். வருகின்ற புரட்டாசி அமாவாசை காசியில் ஆத்மசாந்தி பூஜை நடைபெற உள்ளது. பதிவுகள் ஆரம்பமாகிவிட்டது. அதே போல நவராத்திரிக்கு நவவிளக்கு பூஜை சொல்லித்தரக்கூடிய வாட்ஸ்அப் குழுவுக்கும் பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.